இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் கட்சி வளர்ச்சியை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எடுக்கணும், என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எல்லா மாவட்ட செயலாளர்களுமே அவங்கவுங்க சொந்த கருத்தை பேசினாங்க. அத்தனை பேருடைய கருத்தும் அதில் நிறைய பேர் சொன்னது தேமுதிகக்கு நிச்சயமாக இந்த முறை நாம் தனியாகவே களம் காண்போம் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தாக சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல். ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு நாம் கேப்டன் மக்களே மக்களே மக்களேன்னு என்று மக்களுக்கு சொல்லுக்காக பேசினதும் அவர் செய்த நல்ல திட்டங்களையும் நாம் புரிஞ்சிக்கல அப்படின்ற குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க இங்கே கேப்டன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கின்ற எவ்வளோ மக்களை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கேப்டனுக்கு வந்தது சிம்பதி அலைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது சிம்பதி ஓட்டம் மாறப்போகுது, இது சிம்பதின்னு நினச்சிடாதீங்க. அனைவருமே இன்றைக்கி ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்துட்டோம், ஒரு நல்லவரை நாம் இழந்துட்டோம். இது மாதிரி ஒரு தலைவரை இனி நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள், ஆண்கள் என்று எல்லாருமே அந்த குற்ற உணர்வோடு கேப்டன் கிட்ட மன்னிப்பு கேட்குறத நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாருடைய கருத்து நாம் நிச்சயமாக கேப்டன் வகுத்த வழிபடி இந்த தேர்தலில் தனித்து களம் காண்போம் என்பதுதான் எல்லா மாவட்ட செயலாளருடைய கருத்து. இருந்தாலும் மொத்தம் 4 வழி தான். ஒன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், இன்னொன்று ஏடிஎம்கே அலையன்ஸ், ஒன்று பிஜேபி அலையன்ஸ், இல்லை என்னால் தனி. இதில் எல்லாருடைய சாய்ஸ் தனி அப்படின்றது ஒரு கருத்து. மீதி இருக்கின்ற 3 அலையன்ஸில் யார் அதிகமாக சீட்டு, அதாவது எப்படி நாங்கள் 2014 14 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என்பதை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி முடிவாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இனிமேல தான் நாங்கள் குழு அமைக்க போகிறோம். எல்லார் இடத்துலையுமே தேர்தலுக்கான பணியை, அதாவது எங்களுடைய கட்சி பணியை தொடங்கியாச்சு. பூத் கலைகள் வரைக்கும் நாங்கள் அமைச்சு உட்கட்சி தேர்தலிலேயே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இப்போ வரப்போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்றதுனால யாருடன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்து தான் நாங்கள் அதை பற்றியே யோசிக்க போகிறோம். அதனால் நானும் 2-3 நாளாக எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தேன். நீங்களாக ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, 4+1 யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க. எந்தெந்த தொகுதி, அதாவது கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, எதோ நீங்கள் ஒரு தொகுதிகள் பெயரையும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக கூட கூட்டணியா இல்லை பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே யூகங்கள் தான். இதுவரைக்கும் அஃபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை. எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட தெளிவாக நான் சொல்கிறேன். அதனால் இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க. எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இதுக்கு அடுத்தது நீங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்பீங்க, 4 மண்டலங்களிலும் கேப்டனுடைய நினைவஞ்சலியோட புகழாஞ்சலி நினைவு அதை செய்யலாம். அவள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு 4 மண்டலங்களிலும் நடத்த இருக்கிறோம். அது எப்பொழுது என்கின்ற தேதியும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். வருகின்ற 12ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாள். அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அது முடித்தோடனே 4 மண்டல பொதுக்கூட்டம் இருக்குது. மாபெரும் பொதுக்கூட்டமாக அதை நடத்த இருக்கிறோம். அதற்குள்ளே எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் உறுதியாக முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவும்
சொன்னேன், அதான் இப்போ சொன்னேன். 14+1 2014 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல 14 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் இன்றைக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம். யார் போட்டியிட போகிறார்கள், எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம், எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே இனிமேல தான் நாங்கள் வந்து யோசிக்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம், டிசைட் பண்ண போகிறோம். அதனால் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. இல்லை, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்கக்கிட்ட பேசலை, அவங்களும் எங்ககிட்ட பேசலை. எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன, அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்குவோம்னு நான் சொல்லியிருந்தேன். இனிமேல தான் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.